வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய தற்போதைய கலாச்சாரத்துல நிறைய மால்ஸ் பெருகிக்கிட்டே வருது இல்லையா? நிறைய மால்ஸ், செயின் ஸ்டோர்ஸ் நிறைய பெருகிக்கிட்டே வருது. நம்முடைய இந்தியாவில் இதை முதலாக அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிக ஆச்சரியமான ஒரு உண்மையை கண்டறியப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவின் முதல் மால் அந்த பிஸ்னஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, பேண்டலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பேண்டலூன்ஸ் அவங்க தான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பா, ரொம்ப விலை குறைவா தச்சு ரெடிமேடாவே கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில், அந்த அறிமுக காலகட்டத்தில் ஜீன்ஸ் வந்து அப்போதான் பாப்புலர் ஆகிட்டே இருந்துச்சு. அதிகமாக விலை கொடுத்து வாங்கின ஜீன்ஸ் எல்லாத்தையும் கம்மி விலைக்கு கொடுக்கும்போது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த பேண்டலூன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்த அந்த நபர் தான் வந்து பின்னாடி அதை ஒரு பெரிய வணிக நிறுவனமாக மாற்றலாம், இந்தியா முழுக்க நிறைய நிறுவனங்களை உருவாக்கி பெரிய அளவில் ஒரு புரட்சியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்கு பேர் தான் பிக் பஜார். குண்டூசி முதல் அனைத்தும் கிடைக்கும், சிறிய பொருள் முதல் பெரிய பொருள் வரை ஒரே இடத்தில் கிடைக்கும். ஒரு சந்தை மார்க்கெட் ஆஃப் இந்தியான்னு இப்போ ஃபேமஸாக பேசுகிறாங்க. அப்போ அவர் அதை சொன்னார், சந்தை ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொன்னார். ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். அங்கே பொருட்களும் கிடைக்கும், வெளியே வர்றதுக்கு முன்னாடி உணவும் கிடைக்கும், சாப்பிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அதை பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான கடைகள், நூற்றுக்கணக்கான ஷாப்பிங் மால்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது பிக் பஜார் என்ற பேரில். ஆனால் அந்த பிக் பஜார் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அவர்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு. வேற யாரும் போட்டிக்கு இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே போனாங்க. பல்லாயிரக்கணக்கான நபர்கள் அதில் வேலை செய்தாங்க, நிறைய வருமானம் ஈட்டினாங்க. அது தவிர்த்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க, நிறைய தள்ளுபடி. இந்த பொருள் வாங்கினா இதெல்லாம் இலவசம், அதெல்லாம் பயங்கரமாக ஆரம்பித்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து நிறைய மக்களை ஈர்த்தாங்க. காலையில் வந்து அந்த பிக் பஸார் திறக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் கூட்டமாக நிற்பாங்களாம். நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் நின்று பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு அளவில் நடந்த அந்த தொழில் இந்த கொரோனா காலகட்டத்தில் சற்று நலிவடைந்து பிற்காலத்தில் இழுத்தே மூடப்பட்டு விட்டது. வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யப்பட்டு விட்டது. வேறு ஒரு நிறுவனம் அதை வாங்கிடுச்சு. அதே போலத்தான் தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி ஒரு நிறுவனம் இருந்தது, ஒரு செயின் ஸ்டோர்ஸ், சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. மெடிக்கல் ஸ்டோர் ஆரம்பித்தாங்க, ஃபேன்சி ஸ்டோர், மற்ற ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கிராசரிஸ், மளிகை பொருட்களும் சேர்த்து விற்க ஆரம்பித்தாங்க. நிறைய செயின் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்து பொதுமக்கள்கிட்ட பங்குகளை ஈர்த்து வளர்ந்து ஒரு காலத்தில் அது இல்லாமலே போய்விட்டது. இந்த பிக் பஸாரும் அப்படித்தான், பொதுமக்கள்கிட்ட பங்குகளை ஈர்த்து பெரிய அளவில் வளர்ந்து இன்று இல்லாமலே போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? இவ்வளோ பெரிய மால் கல்ச்சரை உருவாக்கின ஒரு பெரிய நிறுவனம் அழிந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஸ்டடீஸ் பார்க்கும்போது மிஸ்டர் கிஷோர் பியானி அவர் தான் வந்து பிக் பஸாரை ஆரம்பித்தவர். அந்த லாக்டவுன் சமயத்தில், கொரோனா சமயத்தில் அவர்களால் வியாபாரம் செய்ய முடியல, கடை திறக்க முடியாது, வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியல. பாதுகாப்பு உணர்வுக்காக நிறைய இருந்தது, இருந்த ஸ்டாக் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, வீணா போச்சு, எல்லாத்தையும் தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய காரணம். இரண்டாவது, அந்த லாக்டவுன் சமயத்தில் இன்னொரு கலாச்சாரம் வந்து அதிகமானது. என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் சேல்ஸ். இந்த பிக் பஸார் நிறுவனம் வந்து ஆன்லைன் சேல்ஸை வந்து ஊக்குவிக்கல. கஸ்டமர் வந்து பொருளை தொட்டு பார்த்து வாங்கிட்டு போனாதான் அவங்க திருப்தி அடைவாங்கங்கிற அந்த நோக்கத்தை வந்து உறுதியாக இருந்ததுனால இவங்க ஆன்லைன் சேல்ஸ் ஊக்குவிக்காததுனால அதனுடைய இழப்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டியதாகவே போயிடுச்சு. இந்த பெரும் வீழ்ச்சியை சமாளிப்பதற்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
ஒவ்வொரு பார்ட்டா சேல்ஸ் பண்ணிட்டு கடைசியில தன்னுடைய டோட்டல் பிராண்டையும் இன்னொரு நிறுவனத்திற்கு விற்றுவிட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார். இதுல அதிகமா பாதிப்புக்குள்ளானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அதில் பணியாற்றிய நபர்கள் தான். இன்றைக்கும் அதனுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்களால் மீள முடியல. இது பிக் பஜார் நிறுவனத்திற்கு மட்டுமல்ல, பல நிறுவனங்களுக்கும் பல தொழிற்சாலைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா தான் இருக்கும். அதுல முதலாளிகள் ஓரளவுக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. அதுல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பயங்கரமா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறத நாம் என்னைக்கு அதை புரிஞ்சுக்கோன்னு தெரியல. அதுல இருந்து வெளியே திருப்பி இன்னொரு நிறுவனத்துக்கு போய் அவர்கள் சேர்ந்து அதிலிருந்து படிப்படியாக மேலே வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுவாங்க. இந்த பிக் பஜார் நிறுவனம் எவ்வளவு வேகமாக வளர்ந்ததோ அவ்வளவு வேகமாக அழியவும் ஆரம்பித்தது. அதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு மொழி இருக்கு, ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வேகத்தை விட நிலைத்த தன்மை மிக முக்கியம். வேகத்தை விட நிலைத்த தன்மை மிக மிக முக்கியமானது. புரியுதுங்களா? ஸ்டெபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 1600 மீட்டர்ஸோ அல்லது 2000 மீட்டர்ஸோ ரன்னிங் ஓடுறாங்கன்னு சொன்னா, ஸ்டேபிளா ஓடுறவன் தான் கடைசியில ஓடிடுவான். ஆரம்பத்திலேயே வேகத்தை எடுத்து ஓடுறவன் டயர்ட் ஆகிட்டு அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள் ஏறெடுக்கிற முயற்சிகள். அதனால வேகமாக செல்வது, எல்லார்ட்டையும் கடன் வாங்கலாம், பேங்க்ல லோன் தராங்க, சப்சிடி தராங்க, எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா நிலைத்த தன்மை, எத்தனை பேர் அந்த தொழில நிலைத்து இருக்கிறார்கள், அந்த பணியில நிலைத்து இருக்கிறார்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிலைத்த தன்மை உள்ள நிறுவனங்களை நாம் கண்டறிந்து அதில் பணியாற்றுபவர்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் அதை நடத்துபவர்களுக்கும் எல்லோருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வேண்டிக்குவோம், முயற்சி செய்வோம். இந்த அழிவுக்குரிய அந்த வேகமான பாதையிலிருந்து எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவாகி நிலைத்த தன்மையோடு தொழில் நிறுவனங்களை நடத்துவதற்கு அவர்களும் முயற்சி செய்யணும். நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. இதை மாற்றுவதற்கு அவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற செயல்களை செய்வதற்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டுக்கலாம். இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, திட்டம் தான். நம்முடைய திட்டங்கள் நிலைத்த தன்மையுடைய திட்டங்களா இருந்தால் அது எங்குமே தவறு நடக்காமல் அழகாக கொண்டு போயிட்டே இருக்கும். அதனால இந்த ஆபத்து அதிகமுள்ள வேகமான பாதையை விட்டு நிலைத்த தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். சுரைக்காயில லாக்டீன்ஸ் என்கின்ற ஒரு சத்து, லாக்டீன்ஸ் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அது என்னன்னா, ஒரு புது செல்களை உருவாக்கும் ஆற்றலுடைய ஒரு சத்து. அது நம்முடைய உடல்ல செல்கள் குறையும் பொழுது சுரைக்காய் உண்பதன் மூலமாக லாக்டீன்ஸ் அப்படின்ற ஒரு சத்து புதிய செல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை தருகிறது. இந்த சுரைக்காய் உண்பதற்கு நாம் முன் வருவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சுரைக்காய் கொடுப்போம். நம்முடைய சத்துக்கள் அதிகமாகும், நம்முடைய வாழ்க்கை மகிழ்வாகும். வாழ்க மகிழ்வுடன்.